அனைவருக்கும் மதிய வணக்கம். நான் மீஷோவில் ஆர்டர் போட்டு வாங்கின விதைகள் 45 வெரைட்டி ஃப்ளவர் சீட்ஸு, 45 வெரைட்டி வெஜிடபிள்ஸ் அண்டு சீட்ஸ் எல்லாமே நான் வாங்கியிருந்தேங்க. மீஷோவில் தான் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். அப்படியே நம்ம தோட்டத்தில் எந்த மாதிரி முறையில் நடவு பண்ணுறேன்னு பாருங்கள். கண்டிப்பாக இதை பார்த்துட்டு சிரிக்காதீங்க. கொஞ்சம் இடம் இருந்தாலும் சரி, கிடைச்ச இடத்தையும் சரி வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ற ஒரே காரணத்தில் நான் இந்த விதைகளை போட்டுட்ருக்கேன். ஏன்னா அவ்வளோ பிடிக்கும் எனக்கு செடிகள். அதனால் எந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணலாமோ அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். விடாமுயற்சி விஸ்வரூபம் எடுக்குன்ற மாதிரி என்னுடைய விடாமுயற்சியை பார்த்து நீங்களும் பண்ணாலும் சரி, இல்லை சிரித்தாலும் சரி, எனக்கு அதனால் ஒன்றும் சந்தோஷந்தான். வாங்க பார்க்கலாம் எப்படியெல்லாம் பண்ணியிருக்கேன்றத. ஒன்றுமே இல்லைங்க, நம்ம காலி இடம் பக்கத்து காம்பவுண்டில் அங்கே எல்லா விதைகளையும் ஒவ்வொரு பேக்கெட்டாக நான் எடுத்து அந்த இருந்த எல்லா இடங்கள்லையுமே நான் போட்டுகிட்டே இருக்கேங்க லைனாக. அதுதான் இந்த வீடியோ. வாங்க பார்க்கலாம் வரிசையாக. என்னென்ன விதைகள்னு அவ்வளோ கிளியராக உங்களுக்கு தெரியாது, ஏன்னா சின்ன சின்ன கவரில் தான் பேக்கிங் இருந்தது. செடிகளுக்கு நடுவில் எல்லா விதைகளையுமே நான் போட்டு விட்டுருக்கேங்க. இது சன்ஃப்ளவர், கொஞ்சம் பெருசாக இருக்குது பாருங்கள், பிளாக் கலரில் பெரிய சன்ஃப்ளவர் விதை இது. இது பீர்க்கங்காய் விதைகள்ங்க. அப்படியே ஒயிட் கலர் லாங் பிரிஞ்சால்னு சொல்லி இருந்தது சீட்ஸு. நம்மக்கிட்ட ஒயிட் கலர் லாங்கில் இல்லை, அதால் ஒரு கத்தி தொட்டிலேயே இதையும் போட்டு வச்சுருக்கேன் நான். அடுத்து ஃப்ளவர் சீட்ஸுங்க, கிளாடியா. இது எல்லாம் ஆசையாக போட்டிருக்கேங்க, ஆனால் பாதுகாப்பு இல்லாத ஒரு இடம். அதனால் ஆடுகள் ஆடுகள் இது வரைக்கும் வந்ததில்லை. மாடுகள் வந்துகிட்டே தான் இருக்காங்க. நாய் பூனை எல்லாமே அந்த மண்ணெல்லாம் நோண்டி விடுறாங்க. அதை பாருங்கள், போயிட்டுருக்காங்க பாருங்கள், அவங்க ஜாலியாக அவங்க பாட்டுக்கும். இருந்தாலும் போட்டு விட்டுருக்காங்க. நான் செஞ்சது எந்த வகையில் முட்டாள்தானன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு மாடு அந்த வளர விடாமல் அந்த இடத்த வேஸ்ட் பண்ணும்பொழுது மன தைரியத்தோடு போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா 1-2 செடி தப்பிச்சா கூட எனக்கு போதும், அவ்வளோ ஒரு சந்தோஷம் எனக்கு செடினால். அதனால் ஒவ்வொரு செடிக்கு பின்னாலேயும் ஒவ்வொரு தொட்டிக்கு பின்னாலேயும் போட்டிருக்காங்க லாங் பென்ஸு. ஃபுல்லாகவே போட்டுட்டாங்க. அந்த காம்பவுண்ட் வால் ஃபுல்லாகவே போட்டுட்டேன் பின்னால். எனக்கு 1-2 செடி முளைப்பு திறன் கொடுத்து ரிசல்ட்டு கொடுத்து வந்தாலே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. இதெல்லாம் பூக்கள் விதைகள், பூக்கள் செடி பக்கத்துலேயே போட்டாச்சு. இந்த கவர், இந்த விதைகள் என்னன்னு கொஞ்சம் சொல்கிறேங்க, அதனுடைய கதையை. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அனுரதயா, அவங்களுக்கு 2 தடவை நான் அனுப்பிட்டேன். ஆனால் என்னன்னு தெரியல, அவங்களுக்கு மிஸ் ஆகிட்டே இருந்தது, கிடைக்கல. கடைசியாக அவங்க ரொம்ப கிடைக்கவே இல்லைன்னு வருத்தப்பட்டு சொன்னாங்க. அப்போ மீஷோவில் போடும்பொழுது அவங்களுக்கும் இந்த விதைகள்லேருந்து கொஞ்சம் ஷேர் பண்ணி கொடுத்துருந்தேன். நம்ம வீட்லேயும் மண்டை விதை இருந்தது, பூக்கள் விதையெல்லாம் இருந்தது, எல்லாமே சேர்த்து கொடுத்துருந்தாங்க. அப்படியே வாங்க கொஞ்சம் அறுவடைகளை பார்க்கலாம். கொஞ்சம் பூக்கள் அறுவடை. எங்கெங்கே கேப் இருந்ததோ அங்கங்கே விடலைங்க. எல்லா இடங்கள்லையும் கொஞ்சம் கொஞ்சம் சீட்ஸை போட்டு விட்டுருக்கேன். ஏதோ ஒரு இடத்துல முளைப்புத்திறன் வந்தால் கூட போதுன்ற சந்தோஷத்தில் அதில் கொஞ்சம் பால்சம், கொஞ்சம் முளைப்புத்திறன் வந்துட்டாங்க. முள்ளங்கி செடிகள் வந்திருக்காங்க. நம்ம இன்னும் ஓரிரு நாள் கழித்து என்னென்ன முளைப்புத்திறன் வந்திருக்காங்கன்னு நம்ம வீடியோஸில் பார்க்கலாங்க.
இப்போ ரொம்ப குட்டி குட்டியாக இருக்காங்க, அதனால நான் வீடியோஸ் காட்டலை. அப்படியே இருந்த அறுவடையெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு அப்படியே காஸ்மோ சீட்ஸ் கொஞ்சம் இருந்தது, அதையும் எடுத்துட்டேன். நான் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கிறாங்க. அவரை பிஞ்சு விட்டுட்ருக்காங்க, அது வரைக்கும் சந்தோஷம். அறுவடை கொடுத்துட்டாங்க கொஞ்சம் கொஞ்சம். மழை பெஞ்சிட்ருக்கனால கொஞ்சம் வெயில் தேவைப்படுதுங்க அவங்களுக்கெல்லாம். அப்படியே அரளிப்பூக்கள் கொஞ்சம் தான் கிடச்சிது. சைனீஸ் வைலட் நிறைய இருக்குங்க. நல்லா பூக்கிற நேரத்தில் மாடு வந்து சாப்பிட்டுடுறாங்க அந்த செடிகளை. அப்படியே சிகப்பு கலர் அரளிப்பூக்கள் அவங்களே கொஞ்சம் பறிச்சுக்கலாம். பிங்க் கலர் இட்லி பூக்கள்லாம் ரெடி ஆகிட்டே இருக்காங்க. கொத்து கொத்தாக மொட்டுக்கள் வச்சுட்டாங்க இட்லி பூக்கள். நம்ம இன்னும் ஒரு சில நாட்களில் பார்த்திங்களா இட்லி பூக்கள் தட்டு தட்டாக கிடைக்கும். அந்த அளவுக்கு இட்லி பூக்கள் வரத்து நிறையா இருக்குது. ஆனால் மாடு மேயாமல் என் செடிகளை காப்பாற்றணுங்க. என்னவோ இட்லி பூக்களுக்கு இன்னும் வாய் வைக்கல. டெய்லி வந்து பார்க்குறாங்க, முருங்கை மரத்தை நல்லா சாப்பிட்டுடுறாங்க. நித்திய மல்லியை விடுறதே இல்லை, வளர விடுறதே இல்லை. அதே மாதிரி இந்த சைனீஸ் வைலட் சில செடிகளை வந்து சாப்பிட்றாங்க, சில செடிகள் அப்படியே இருக்குது. அதனால் எந்த செடி வந்து மாடு சாப்பிடுன்றதை இனிமேல் தான் நோட்டீஸ் பண்ணி பார்க்கணும், எது சாப்பிடாமல் இருக்காங்கன்றது. சாப்பிடாம இருந்தால் நம்ம அடுத்த மாதம் ஃபுல்லாக பூக்களுக்கும் காய்கறிக்கும் பஞ்சம் இருக்காதுங்க, அவ்வளோ அறுவடை கிடைக்கும். அந்த நம்பிக்கையோடு காத்துட்ருக்கேங்க. காத்திருந்து காலங்கள் போகுதுன்ற மாதிரி நான் ஒவ்வொரு நாளும் காத்துக்கிட்டு இருக்கேங்க. கண்டிப்பாக காலங்கள் போகாது, எனக்கு ரிசல்ட் கொடுக்குன்ற நம்பிக்கையோட இருவாச்சி மல்லி கொஞ்சம் தாங்க கொடுத்துட்ருக்காங்க. அப்படியே பாருங்கள், நம்ம கட்டிங் வச்ச ஒரு செம்பருத்தி செடி ரிசல்ட் கொடுத்து